அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தை தியானிக்கிறோம். கடந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை நம்மை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். ஏனென்றால் தெசலோனிக்கேயர் நிருபம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அழுத்தி மக்களை அதற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு நிருபம். எனவே நாம் அந்த காரியத்தை நாம் அன்றைக்கு தியானித்தோம். இன்றைக்கும் அந்த முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது. இதிலே பார்ப்பீர்கள் என்றால் பவுல் ஒரு வித்தியாசமான வாழ்த்துதலை சொல்லுகிறான். கொலோசே நிருபத்தை எழுதும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற விசுவாசிகளும் பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது என்பான். பிலிப்பியருக்கு எழுதும்போதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று எழுதுவான். ஆனால் இந்த தெசலோனிக்கேயர் சபையில் உள்ளவர்களுக்கு அவன் வாழ்த்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறான் என்றால், பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும். இவன் இப்படி வாழ்த்துதலை மாற்றியதற்கு காரணம் என்ன? நாம் போன வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த தெசலோனிக்கே சபையில் கிரேக்கர்கள் அநேகர், திரளான கிரேக்கர்கள் விசுவாசியானார்கள், யூதரில் சிலர். ஆக இந்த கிரேக்கர்களை யூதர்கள் எப்படி நினைத்திருப்பார்கள்? யூதர்கள் மற்ற உலகத்தில் உள்ள மற்ற அனைத்து இனத்தவரையும் புறஜாதிகள் என்று சொல்லி அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு புறம்பானவர்கள், ஒரு புறஜாதியானும் வர முடியாது, யெகோவா தேவன் யூதருக்கு மட்டும்தான், அவர்கள் இந்த புறஜாதியாருக்கு யெகோவா தகப்பன் இல்லை, அவர்களை ஆலயத்திற்குள் விட மாட்டார்கள், அவர்களுக்கு வேதத்தை போதிக்கவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த புறஜாதிகளாகிய கிரேக்கர்களுக்கு பவுல் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறான் என்றால், பிதாவாகிய தேவனுக்குள்ளும். அர்த்தம் என்ன? புறஜாதியார்கள் நம்மையும் குறிக்கும். அந்த பவுல் சொல்லுகிறான், யூதருக்கு மட்டுமல்ல புறஜாதியாருக்கும் யெகோவாதான் தகப்பன், நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உறுதியை அந்த கிரேக்கர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த பவுல் எப்படி எழுதுகிறான் என்றால், பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிற என்று அவன் சொல்லுகிறான். சகோதரனே, இதை வாசிக்கும் பொழுதே எனக்கும் ஒரு சந்தோஷம். நான் புறஜாதியான், ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அவருடைய இரத்தத்தினாலே நான் அவருடைய
பிள்ளையாகிவிட்டேன். அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாகிவிட்டேன். எத்தனை பேர்கள் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளையாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். ஆகையால் யூதன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை. யாரெல்லாம் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் பிதாவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள். ஆகவே இந்த கிரேக்கருக்கு பவுல் இந்த இடத்திலே அவன் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறான். He assures them that everyone is a child of God. ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயத்தை அழுத்தி சொல்லவே இந்த புதிய ஒரு வாழ்த்துதலை தெசலோனிக்கேயர் நிருபத்திற்கு பவுல் எழுதியுள்ளான். பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபை. இரண்டாவது, இந்த வாழ்த்துதல் அவர்களை போற்றும் பொழுது நமக்கொரு சவால். நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேனா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா, அல்லது மாம்சத்திற்குள் இருக்கிறேனா, மாம்ச பெருமைகளுக்குள் இருக்கிறேனா, மாம்ச இச்சைகளுக்குள் இருக்கிறேனா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளுக்குள் சிக்கி நான் தேவனுடைய பரலோகத்திற்கு அந்நியனாய் வாழுகிறேனா? நான் நினைத்து பார்க்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற ஒரு தெசலோனிக்கே சபை. சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் உள்ள குடும்பமா? உங்கள் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை பாருங்கள். தவறு அவர்கள் மேல் இல்லை, உங்கள் மேல்தான். உங்களுடைய வாழ்க்கை அவர்களை திருத்தவில்லை. யுவர் லைஃப் ஹாஸ் நாட் இன்ஸ்பயர்டு யுவர் சில்ட்ரன். ஆகையால் இன்றைக்கும் நீங்கள் உங்களை திருத்துங்கள். உங்கள் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் வரும். அப்பொழுது உலகத்தாரும் சொல்லுவார்கள், இந்த குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பம். சகோதரனே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீர் ஆசைப்பட்டு இன்றைக்கே மாறும். தெசலோனிக்கே சபை 3 வாரங்கள் போதிக்கப்பட்ட ஒரு சபை. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற முடியும் என்றால் இத்தனை ஆண்டுகள் ஆலயத்திற்கு சென்று அத்தனை பிரசங்கங்கள் கேட்டு அத்தனை முறை வேதத்தை வாசித்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிச்சயமாக வர முடியும், இருக்க முடியும். அதுவே தேவனின் சித்தமும் கூட. ஆகவே இந்த தெசலோனிக்கே சபைக்கு பவுல் வாழ்த்துகிறதில் முதலாவது அவன் சொல்லுகிறான், நீ தேவனுக்கு அந்நியன் அல்ல, நீ தேவனுடைய சொந்த பிள்ளை. இரண்டாவதாக அவன் சொல்லுகிறான், விசுவாசமும் பரிசுத்தமும் தேவனுடைய பிள்ளைகளின் குணம், அது இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நான் இன்றைக்கு நானும் என் குடும்பமும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். இந்த காரியத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பாய் இருக்க முடியும். நீங்கள் தான் முழங்காலில் நின்று கண்ணீரோடு ஜெபித்து உங்கள் தவறான பாதை வாழ்க்கை முறை உள்ள உங்கள் பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்றால் நீங்கள் தான் முழங்காலில் நிற்க வேண்டும். அதை செய்யுங்கள். கிறிஸ்துவின் வருகையில் களி கூறுவீர்கள். அந்த இரண்டாவது வசனத்தில் பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு என்ன எழுதுகிறான்? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு
கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் அவர் என்னுடைய பிதாவானால் பிதாவின் எல்லாவற்றிற்கும் நான் சுதந்திரவாளி. அவருடைய பரலோகத்திற்கு நான் சுதந்திரவாளி. நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பேன் என்றால், கிறிஸ்துவின் கிருபை எனக்கு இருக்கும் என்றால், அவருடைய கிருபையால் என் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தால் என் பாவங்கள் கழுவப்பட்டு நான் பரிசுத்தமாகி நான் புது சிருஷ்டியாய் மாறியிருப்பேன். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறான். பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுவான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீங்கள் இந்த வசனத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஏதோ சொல்வதற்காக சொல்லியிருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ? இல்லை சகோதரனே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கை தவறான பாதையில் போகிறது என்பதை உங்கள் மனசாட்சியில் இந்த நேரத்தில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று உம்மோடு பேசுகிறார். கஷ்டம்தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. இவ்வளவு நாட்கள் ஆசையாய் செய்த பாவங்களையும் மறைத்து மறைத்து வைத்திருந்த இரகசிய பாவங்களையும் விட்டு விடுவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் கடினமான காரியத்தை செய்யும் பொழுதுதான் தேவனுடைய கிருபையும் பிதாவின் கிருபையும் நமக்கு கிடைக்கும். அந்த சமாதானம் இருக்கிறதே, அது இன்றைக்கு உமக்குள் இல்லை. நீர் கொஞ்ச நேரம் தனிமையாய் இருந்து உம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து நீர் உம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டு பாரும். எனக்குள் சமாதானம் இருக்கிறதா? நான் தேவனை தைரியமாய் சந்திக்க முடியுமா? நான் என் மனைவி பிள்ளைகளை நான் தைரியமாய் சந்திக்க முடியுமா? அவர்களுக்கு விரோதமாக நான் துரோகம் செய்யவில்லையா? இந்த காரியங்களை எல்லாம் நினைத்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் சமாதானம் இருக்க முடியாது. அப்படி என்றால் இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் வாருங்கள். பவுல் சொல்கிறான், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவார். இயேசு கிறிஸ்து அவர் என் இரட்சகர், என் பாவங்களை மன்னிக்க தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த திருத்துவ தேவனின் ஆசீர்வாதங்கள் எனக்குள் இருக்கும் என்றால் பவுல் சொல்லுகிறான், நிச்சயமாய் உங்கள் இருதயத்தில் உங்கள் வாழ்க்கையில் கிருபை இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். சகோதரனே, இன்றைக்கும் நீங்கள் இந்த 2 வசனங்களை மறுபடியும் மறுபடியும் வாசியுங்கள். நான் பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நான் தேவனுடைய பிள்ளை, சொந்த பிள்ளை. எனக்கும் யூதனுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. கிரேக்கர்களுக்கு அதை சொல்லிதான் பவுல் அவர்களை கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர, சபைக்குள் இருக்க அவர்களை திடப்படுத்துகிறான். ஆகவேதான் இந்த காரியம் இந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறான். சகோதரன் சகோதரியே, நாம் பல முறை வேதத்தை வாசிக்கிறோம், ஆனால் இந்த வசனங்கள் நம்மோடு பேசுவதில்லை. காரணம், நான் பரிசுத்த ஆவியானவருடைய
ஒத்தாசையை தேடவில்லை. பைபிளை வாசிக்கும் பொழுதே, திறக்கும் பொழுதே ஆவியானவரே என்னோடு பேசும். என் வாழ்க்கையில் சரியில்லாத பகுதிகளை சுட்டி காட்டி என்னை மாற்றும் என்று நான் கேட்கவில்லை. இன்றைக்கு கேட்பீர்களா? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் என்னை மாற்றும் என்று கேளுங்கள். என் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி தாரும் என்று கேளுங்கள். விட முடியாத பாவ ஆசைகளையும் இச்சைகளையும் எனக்குள் இருந்து எடுத்து போடும் என்று கேளுங்கள். என்னால் முடியலை, நான் அவைகளுக்கு அடிமையாக இருக்கிறேன். ஐ நீட் அ ரிடீமர். எனக்கு ஒரு விடுதலை ஆக்குகிறவர் வேண்டும். நீர் ஒருவரே தகப்பனே. நிர்பந்தமான மனிதன் நான். யார் என்னை விடுவிப்பார்கள்? நீர் ஒருவர் தான் விடுவிக்க முடியும் என்று ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை விடுவித்து உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் நித்தியத்தின் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தருவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் யார் யாரெல்லாம் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை, நான் போலியாய் நடிக்கிறேன், ஆனால் அவலட்சணமான இச்சைகள் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது, அவைகளுக்கு நான் அடிமையாய் இருக்கிறேன், என்னை விடுவியும், என்னை விடுவியும் என்று யார் யார் மனமுடைந்து கண்ணீரோடு உம்முடைய பாதத்தில் இந்த நேரத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களை நீர் விடுவித்து பரிசுத்தமாக்கி பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளாய் அவர்களை மாற்றும். தகப்பனே, அவர்கள் ஒப்பு கொடுத்ததினால் அவர்கள் முழு குடும்பத்தையும் நீர்தாமே அவர்களை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தப்படுத்தி அவர்களை நித்தியத்தின் பாதைகளில் நடத்தி அருளும். அவர்களை ஆசீர்வதித்தருளும். பிதாவின் ஆசீர்வாதமும் குமாரனின் ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.